எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும். சுதந்திரம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. சிந்திச்சு பாருங்கள். தேவனுடைய பிள்ளையை யோபை சிறை வைத்தான் சாத்தான். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எடுக்கப்பட்டு போனது. ஆனால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விடுதலை கொடுத்தார். 400 வருஷம் அடிமைத்தனத்தை கர்த்தர் முறியடித்து 430வது வருஷம் கர்த்தரை விடுதலையாக்கினார். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிற விடுதலை தான் நிரந்தரம். மறந்துவிடக்கூடாது. சாத்தான் கொடுப்பதெல்லாம் சற்று நாட்கள், கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. அந்த விடுதலையின் மூலமாய் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நிரந்தரமான விடுதலையை கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிற ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்றி யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? தேவனுடைய பிள்ளை விடுதலையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். The freedom comes from the Lord. தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. ஆகவேதான் இந்த நாம் பார்க்கும் பொழுது யார் மூலமாக இந்த விடுதலை கர்த்தர் தருகிறார் என்றால், முதலாவது விடுதலை கர்த்தருடைய சத்தியத்திலிருந்து விடுதலை உண்டு. தேவனுடைய பிள்ளையே சத்தியத்தின் மூலமாய் விடுதலை கர்த்தர் தருகிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தோமானால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய பிள்ளையே, நமக்கு கிடைக்கிற விடுதலை சத்தியத்தின் மூலமாகத்தான். தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேதத்தை வாசித்து தியானிக்கக்கூடிய அனுபவம் இருக்குமானால், உன் ஆத்மாவை சிறையிலிருந்து மீட்பது சத்தியம்தான். தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை இன்றைக்கு நீ விடுதலையாக்க வேண்டுமானால் உனக்கு தேவை தேவனுடைய சத்தியம். சத்தியம் என்பது தேவனுடைய வசனம், வசனம் என்பது தேவனுடைய ஜீவன். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நம்மை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தமானால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆகவே தேவனுடைய பிள்ளை சத்தியத்தினால் தான் விடுதலையாக்க முடியும். உன் ஆத்மாவை பணத்தாலோ பொருளாலோ எந்த ஒரு காரியத்தாலும் உன்னை விடுதலை வாங்க முடியாது. அதெல்லாம் சொற்ப காலம் மாத்திரமே. ஆனால் நிரந்தர விடுதலை தேவனுடைய வசனத்தின் மூலமாக. இந்த வசனம்தான் சத்தியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, நம்முடைய விடுதலை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு விடுதலை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தோமானால், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவனுடைய பிள்ளை விடுதலை என்பது தேவ சத்தியத்தின் மூலமாகவும் அவருடைய சத்தியமே நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை நீ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருக்கு விடுதலை தருகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து நீ அவரிடத்தில் வரும் பொழுது உன்னை விடுதலையாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு விடுதலை உண்டு. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளை நாம் சொல்லுகிறோம், கர்த்தாவே, நீர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீர். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மாத்திரமல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக மரித்தவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல. உன்னையும் என்னையும் மீட்டெடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றும்படியாகவே இயேசு வந்தார். ஆகவே தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் இந்த சத்தியத்தின் மூலமாய் சொல், கர்த்தாவே, சத்திய வசனமாகி மூலமாகவே எங்களுக்கு விடுதலை உண்டு. உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேள். உன் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தத்தில் வருவாயனால் இந்த குமார் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர். நம்முடைய தேவனாய கர்த்தர் மன உருக்கமுள்ள தேவன். உன்மேல் அன்பு வைத்து உன்னை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளையை நீ ஒரு விடுதலை பெற்றவனாக இருக்க வேண்டும். உலகத்தில் அநேக கட்டுகள், அநேக சிறையிருப்புகளை சாத்தான் வைத்திருக்கிறானால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சகல கட்டிலிருந்தும் உன்னை விடுவித்து உன்னை சிறையிருப்பிலிருந்து மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே சொல்லுவோம், கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன். நாங்கள் விடுதலை பெற்று உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேள். எல்லா நுகங்களையும் கர்த்தர் தகர்க்க வல்லவராக இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே,
பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. உம்முடைய கிருபை நிமித்தமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் இல்லாத அநேக மக்கள் இந்த உலகத்திலே உண்டு கர்த்தாவே. அவர்களையும் ஆண்டவரே நீர் விடுவித்து அவர்களை ரட்சித்து உம்முடைய பரலோகத்தின் வாசிகளாய் மாற்றுவீராக. தேவ கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும், புதிய கிருபைகளை தாரும், மகிமைப்படுத்தும். தேவன் தாமே கர்த்தாவை எங்களோடு இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்ள உதவி செய்ய முடியாது. விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென்.